பிரமாதம். இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாலும் இச்சிராக்கு கொஞ்சம் கூட மாறவே இல்ல. இந்த ஸ்மெல் பிரமாதமா இருக்கு. எனக்கு பயங்கரமா பசிக்குது. ஆர்டர் பண்ணிடுவோம். ஹே, எப்படி இருக்கீங்க? யார் அது? உள்ள வாங்க. என்ன பெரியவரே, நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையா என்ன? நருட்டோ, உன்னை எப்படி மறக்க முடியும் கண்ணா? நீ ஊருக்கு வந்தத சொல்லவே இல்ல. பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சுல. நருட்டோ, பெரிய பையனா வளர்ந்துட்ட போல. உங்களை திரும்ப சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சரி, முதல்ல சாப்பிடு. இப்பவும் முழு பவுல முடிப்பியா? கண்டிப்பா. பயங்கர பசியில இருக்கேன். அப்ப சரி, இன்னைக்கு நீ காசை கொடுக்காம சந்தோஷமா சாப்பிடு. உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. சூப்பர் ஆஃபர். கொஞ்சம் இருங்க, அவனுக்கு ராமனை நான் வாங்கி தரேன். நீ இங்கதான் இருப்பன்னு நான் நினைச்சேன் நருட்டோ. யுருகா சென்சை. சரி, சாக்குரா எங்க உன் கூட தான் இருப்பான்னு நினைச்சேன். வேற யாராவது பில்லு கட்டுவாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வரும்போதே சாக்குராவையும் கூப்பிட்டு வந்திருப்பேன். ஒருவேளை நருட்டோ கூட போயிட்டு பாதி பவுல் ராமனாச்சு சாப்பிட்டுருக்கலாமோ? பரவாயில்ல, எனக்கு கொடுத்த ஸ்வீட்டை இன்னொரு பவுல் கொடுங்க. அது என்னது? அது லார்ட் காசேகாகேவோட சாண்டா. பிரமாதம். அவர் உருவாக்கின ஷீல்டோட சைஸ பாத்தீங்களா? காசேகாகேவா இருந்துட்டு எதை கூட பண்ணலனா எப்படி? காராவுக்கு எதுவும் ஆகாது. இப்படி பக்கத்துல வந்து மாட்டிக்கிட்டியே. ரொம்ப பயங்கரமா பாத்தீங்களா? அந்த தாக்குதல் அவரை ஒண்ணுமே பண்ணல. ஆமா, காராவோட அல்டிமேட் டிஃபென்ஸ் இதை விட சக்தி வாய்ந்த வெடிப்பொருளை கூட தாங்கும். லார்ட் பாக்கி, நம்மளோட வீரர்கள் தாக்குதலுக்கு தயாரா இருக்காங்க. சந்தோஷம். நான் உத்தரவு கொடுத்ததும் எதிரிய தாக்க ஆரம்பிங்க. இது நான் எதிர்பார்த்ததுதான். அவனோட சக்தி வாய்ந்த சான்ஸ் அவனை எல்லாத்துல இருந்தும் காப்பாத்துது. பரவாயில்ல, நீ உன்னை இப்படி பாதுகாத்துக்கணும் தான் நான் எதிர்பார்த்தேன். நீ என்னோட இடது கையை வேணா பிச்சு எறிஞ்சிருந்திருக்கலாம்.
மஃபன். ஆனா நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உன்னோட சாண்ட சாப்பிட்டேன். அதுல என்னோட வெடிபொருளை நான் அப்பவே கலந்துட்டேன். உன் சாண்ட பயன்படுத்தி என்னோட தாக்குதல்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சப்பவே நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது எல்லாத்தையுமே நான் திட்டம் போட்டு தான் பண்ணேன். கலை எப்படி இருக்கணும் தெரியுமா? இதோ இப்படி இருக்கணும். இந்த கடையோட ஸ்பெஷல் ராமனை பவுல்ல எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்திருக்கேன். இந்த இச்சிராக்கு ராமனை சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது. இப்பதான் உயிரே திரும்ப வருது. நான் ட்ரைனிங்லயே இருந்தாலும் தினமும் ராமனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். அப்படியா? அப்ப ஆறுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் சாப்பிட்டுரு. ஓ கண்டிப்பா. வேட்டைய ஆரம்பிக்கலாமா? உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கலாமா சென்சை? இன்னொரு ராமன் வேணுமா? நான் உங்க ஹெட்பேண்ட போட்டு பார்க்கணும். கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? ஓ இதுவா? வாய்ப்பே இல்ல. அகாடமில பாஸ் ஆகி நீ நிஞ்சாவாகி அதுக்கப்புறம் தான் இந்த ஹெட்பேண்டையே உன்னால போட்டுக்க முடியும். அதுக்கு நீ நாளைக்கு டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். இது ரொம்ப அநியாயம். நருட்டோ, உன்னோட சின்ன வயசுல இந்த ஹெட்பேண்ட போட்டுக்கணும்னு கேட்டா, ஆனா அந்த அளவுக்கு நீ இப்ப நல்லாவே முன்னேறி இருக்க. அட பரவாயில்லையே, என்ன பாராட்ட நீங்களாவது இருக்கீங்களே. எனக்கு இந்த ஹெட்பேண்ட் கிடைச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? இத மாட்டினதுக்கு அப்புறம் தான் நான் இன்னும் கெத்தா இருக்கேன்ல. அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படாத. நீ கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ரொம்ப டைட்டா மாட்டிக்காத, தலை வீங்கிட போகுது. நருட்டோ கிட்ட நிறைய முன்னேற்றம் தெரியுது. வாவ்! சும்மா சொல்லக்கூடாது. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் இச்சிராக்கு ராமன் மட்டும்தான். இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்க சந்தோஷமா இருக்கு. ஆனா எல்லாம் ஓகே தான். ஆனா ஒரே ஒரு சின்ன குறை இருக்கு. நருட்டோ, காலங்காத்தால என் கடைக்கு வந்து என் மூஞ்ச பார்த்து என்னோட சாப்பாடு நல்லா இல்லன்னு குறை சொல்றியா? உன்ன அடடா, நான் இத பத்தி பேசல. நீங்க செஞ்ச ராமன் எப்பவும் போல அசத்தலா இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? அது வந்து அடுத்த தடவை யுருகா சென்சை எனக்கு ராமன் வாங்கி கொடுக்கும் போது நான் ஒரு சூனினா இருப்பேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அது நடக்கல. ஓ நருட்டோ, என் கூட சேர்ந்து படிச்ச எல்லாருமே இப்போ சூனின் ஆயிட்டாங்க சென்சை. இங்க கெனினா இருக்கிறது நான் மட்டும் தான் நினைக்கிறேன். டெக்னிக்கலா நீ செனினா இல்ல சுனினான்றது எனக்கு கவலை இல்ல. ஏன்னா மாஸ்டர் ஜிராயாவே உனக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு. நீங்க சொல்றதும் சரிதான். அதுவும் ஒன்னும் அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அந்த பெருசு என்ன படுத்து எடுத்துருச்சு தெரியுமா? அவர் கொடுத்த கடினமான ட்ரைனிங்ல நீங்க கொடுத்த ஹெட்பேண்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. நான் கொண்டு போன உடைகளும் கிழிஞ்சு போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. அதனாலதான் இந்த புது காஸ்டியூமே ரெடி பண்ண வேண்டியதா போச்சு. ஹெட்பேண்ட்ல இருந்த துணியையும் மாத்திட்டேன் சென்சை. அவரோட பயிற்சி ரொம்ப கடுமையா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால இப்ப நீ பலசாலியா இருக்கல்ல, அத நினைச்சு நீ ரொம்ப பெருமைப்படணும். கண்டிப்பா. ஹோகாகே ஆகிற என்னுடைய முயற்சியில நான் இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருக்கேன். அப்படியா? உன் மேல இருக்கிற நம்பிக்கை அதிகரிச்சிச்சு போல. அதேதான். ஆமா சென்சை, காரா சாண்ட் வில்லேஜுக்கு கசிகாகே ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேனே. ஓ, அது காரா கொஞ்சம் ஸ்பெஷல் ஆனவன். காரா கண்டிப்பா ஸ்பெஷல் தான். ஆனா அது மட்டும் கிடையாது. ஸ்பெஷலா இருந்தா மட்டும் கண்டிப்பா கசிகாகே ஆயிட முடியாது. நான் உளறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அந்த காரா கண்டிப்பா கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பான்னு தெரியும். அவன் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போயிருப்பான். அதனாலதான் இப்போ கசிகாகேவா வளர்ந்து நிக்கிறான். அங்க என்ன நடக்குது? பார்த்தா மண்ணு கொட்ட மாதிரி இருக்கு. ஏதோ நமக்கு காசைக்காக என்ன ஆச்சு? நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே. அந்த வெடி விபத்தால மண்ணுக்குள்ள அவருக்கு என்ன ஆயிருக்கும்? அங்க காராவுக்கு காரா! லேடி சுனாடே, சொல்லுங்க. டீம் ககாஷிக்கான முதல் மிஷனை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்களா? கடந்த 2 வருஷமா நருட்டோவும் சாக்குராவும் பயிற்சி மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க 2 பேர் மேலயும் எதிர்பார்ப்பு பயங்கர அதிகமா இருக்கு.
ஓ, இந்த மிஷன் எப்படி இருக்குன்னு பாரு. லேண்ட் ஆஃப் ரைஸ் பேட்டியை சேர்ந்தவங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு போனோம். நல்ல ட்ரிக்கியான பி ரேங்க் மிஷன். ஆனா மை லேடி பல மாசமா நருட்டோ உண்மையான மிஷன்ல கலந்துக்கவே இல்ல. அதனால அவனுக்கு கொஞ்சம் சுலபமான மிஷனா கொடுக்கலாம்ல. இதோ இந்த மாதிரி. நாய வாக்கிங் கூட்டிட்டு போற வேலையா? இது ஒரு டி ரேங்க் மிஷன் ஆச்சே. சாக்குரா இப்போ ஒரு சூனின். நருட்டோவும் கண்டிப்பா பலசாலியா இருப்பான். இவங்கள நாய வாக்கிங் கூட்டிட்டு போக விட முடியாது. அது வந்து அந்த 9-tailed fox பத்தி மறந்துடாதீங்க. இவ்ளோ சீக்கிரமா நாம அவனை இந்த கிராமத்தை விட்டு வெளியில அனுப்பினா தெரியும். அதனாலதான் நான் ககாஷே கூட அனுப்புறேன். புரியுது. ஆனா எனக்கு கவலையா இருக்கு. சரி, நீயே போய் இதை கொடுத்துட்டு வா. இதுக்கு மேல முடிவை மாத்திக்க மாட்டேன். கோல்டு கான்வாய்க்கு பாதுகாப்பு கொடுக்கற வேலை சி ரேங்க் மிஷனா? நருட்டோவை பத்தி தெரிஞ்சதால சொல்றேன். அவன் கண்டிப்பா கோவப்படுவான். இவ்வளவு ஈஸியான மிஷனானு சண்டை போடுவான் பாரு. அச்சூ! முட்டை உடைஞ்சு போச்சு. சாரி. கவலைப்படாத, விட்டு தள்ளு. தேவையில்லாம இப்படி வேஸ்ட் ஆயிடுச்சு. லார்ட் காசிக்காகே. என்ன? அதுக்கு வாய்ப்பில்ல. காராவோட அல்டிமேட் டிஃபென்ஸ உடைச்சிட்டானா? எப்படி அவன் அப்படி ஒரு டிஃபென்ஸ் உடைச்சான்? உன்னை பக்கத்துல வர வச்சு வெடிக்க வச்சாதான் சரியா வரும். அதனாலதான் என் கைய உடைக்க வச்சிருந்த அதே சாண்ட வச்சு நீ உன்னை பாதுகாத்துக்கிற மாதிரி நான் செஞ்சேன். ஆனா என்னால அப்ப ஒரு தாக்குதலை மட்டும்தான் செய்ய முடியும். அதனாலதான் நான் உன்னை வசமா ஏமாத்தி உன்னை பக்கத்துல வர வச்சு என்னோட வெடி பொருட்களை பயன்படுத்தினேன். அந்த நேரத்தை பயன்படுத்தி தான் உன்னோட கிராமத்து மேல என்னோட சிறப்பான வெடியை தூக்கி போட்டேன். இவனை தூக்கிட்டு போற நேரம் வந்துருச்சு. தலைவனா உன் கடமையை சரியா? இப்ப என்ன பண்றான்? அவனுக்கு மிச்சம் இருக்கிற பவரை பயன்படுத்தி இந்த சாண்டி எல்லாத்தையும் அவன் கிராமத்தை விட்டு வெளியேற்றிட்டு இருக்கான். அவன் தன்னோட மக்களை பாதுகாத்துட்டு இருக்கான். என்ன ஒரு பொறுப்பான காசைக்காக மக்களோட தலையில அதை போட்டுட்டு போகாம பொறுப்பா அதை காப்பாத்துறியே. காரா, நீங்க எல்லாரும் என்ன வேடிக்கை பாக்குறீங்க? காசைக்காகவே நாம காப்பாத்தணும். தாக்குதல ஆரம்பிங்க. அப்படியே செய்றோம். தாக்குங்க. தலைவனை காப்பாத்த துடிக்கிறீங்க. மறுபடியும் தாக்குங்க. இந்த வில்லம்ப வச்சா என்ன தோக்கடிக்க பாக்குறீங்க? இவங்கள முட்டாள்கள்னு நினைச்சா நல்லா செயல்படுறாங்க. சீக்கிரம் இவனை தூக்கிட்டு கிளம்புறேன். இதுக்கு மேல தாமதப்படுத்தினா சாசுரி என்ன செய்வான்னு தெரியாது. இன்னும் எவ்வளவு நேரம் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்?
லார்ட் காசிக்காக உங்களால முடியும். காரா, உன்னால அவனை தோக்கடிக்க முடியும். நினைச்சதை செஞ்சுட்டான். நான் ஒன்னு சொல்லவா நருட்டோ, இப்போ உன்னோட இலக்க நோக்கி நீ போயாகணும். அவன் ஏற்கனவே கசிக்காக ஆயிட்டான். ஆனா நான் இன்னும் எதுக்கும் பிரயோஜனப்படாத ஒரு கெனினா இருக்கேன். ஆனா மாஸ்டர் ஜிராயாவோட எடுத்த பயிற்சிக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும்ல. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீயும் சக்கூராவும் சேர்ந்து ககாஷி கிட்ட இருந்து பெல்ல புடுங்கிட்டீங்களாமே. இது கண்டிப்பா பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். எங்களால அதை சாதிக்க முடியும்னு நானும் நினைச்சு பார்க்கல. ஒரு நாள் கண்டிப்பா நான் உங்களை விட பலசாலியாகி காட்டுவேன், பாருங்க சென்சை. என்னது, என் கூடவே மோத முயற்சி பண்றியா? என் கூட மோதணும்னா நல்ல பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நேரடியா மோதி பாப்போமா? சரி சரி. இன்னொரு விஷயம், நாளைக்கு காலையில இருந்த டீம் ககாஷியோட நீ வந்து சேர்ந்துருவ. என்னுடைய வாழ்த்துக்கள். வருங்காலத்துல நானும் லீஃப் வில்லேஜுக்கு ஹோக்காகே ஆவேன். காரா கிட்ட நான் தோத்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. காரா, சீக்கிரம் போய் காசைக்காக காப்பாத்துங்க. இவனை கொல்லாம கடத்திட்டு போறது நான் நினைச்சதை விட கஷ்டமாயிருக்க. இல்ல பாத்தியா? ஒரு வழியா வந்த வேலை முடிஞ்சது.